அஸ்ஸலாமு அலைக்கும் மக்கா. நம்ம 30 நாள்ல மாடு வாங்க போகிறோம். டே 3 விலாக் பார்ப்போமா. முதல்ல நம்ம பசங்களை போய் சாப்பாடு போலாம். நம்ம கூண்டுக்குள்ளே போனால் இது என்னன்னா நம்ம காலுக்கிட்ட வந்து காவுன்னு கத்துது. என்னான்னு எனக்கு ஒன்றும் விளங்கலை. இது நான் சாப்பாடு போட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம கூண்டில் போய் செக் பண்ணால் தான் தெரியுது. ஒரு பயங்கர சர்ப்ரைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாத்துக்கு அதை அடை வச்சுட்டு இருந்தாலும் மக்கா, அதில் 12 முட்டை வச்சோம். ஒரு 3 முட்டை பொறிக்குன்னு சொல்லிட்டு இருந்தால, அந்த 3 முட்டையில் 3 முட்டையுமே அழகாக கொத்தி விட்ருக்கு மக்கா. பயங்கர ஹாப்பி எனக்கு. சரி அப்படியே நம்ம பசங்களை போய் பார்க்கலான்னு சொல்லி போன உடனே கையில் வந்து ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. சரி இவங்களுக்கு மிக்சிங் ஃபுட்டோட போனால் அந்த டப்பா திறக்கிறது முன்னாடி டப்பா மேலே வந்து உட்காந்துட்டாங்க. திறந்தா மட்டும் என்ன சும்மா விடுவாங்க. திறந்த உடனே அந்த மூடிலாம் தள்ளி ஒரு அளவுக்கு போயிட்டாங்க. சரி அப்படியே இவங்களுக்கு சாப்பாடை போட்டு நம்ம கோழி முட்டை எடுத்துக்கிட்டு அடுத்து நம்ம கடைக்கு கிளம்பியாச்சு மக்கா. நம்ம கடையில் வந்து எங்கே வேலை பார்க்குறோன்னா ஹோட்டலில் தான் வேலை பார்க்குறோம். இப்போதைக்கு ஒரு சின்ன வீடியோவாக சிக்கன் கட் பண்ணுறது மட்டும் தான் காட்டுறேன். நாளைக்கு இன்னொன்று நான் செய்கிறேன்னு எல்லாத்தையும் காட்டுறேன். என்ன அதுக்கு இது கட் பண்ணனா பார்த்தீங்கன்னா ரைஸ் போட தான் மக்கா, வேறு எதுவும் கிடையாது. நம்ம காலைல ட்ரைனிங் போயிருந்தோம், சாயந்தரம் இங்கே பார்ட் டைமாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே தான் நான் சம்பாதிக்கிறேன். இந்த காசு வச்சு தான் நான் மாடு வாங்க போகிறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு நல்ல அப்டேட்டோட வட்டாமாமே.